Hi, welcome to Learn English. Who are you? இது ஒரு சிம்பிளான கொஸ்டின். உங்களுக்கு அர்த்தம் தெரியும். நீங்கள் யார்? நீங்கள் யார் என்பது எனது கேள்வி. இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? இப்போ நீங்கள் யார் என்பது அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ், ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரேஸ். இன்வெர்டட் கமால குறிச்சிக்கோங்க. Who are you is my question. இந்த இஸ் அப்படிங்கிற வேர்ப் கொண்டு வரோம் பாருங்க. Who are you is my question. ஸோ ஆல்ரெடி who are you அப்படிங்கிறது ஒரு கேள்வி வாக்கியம் தான். ஒரு வாக்கியத்துக்குள்ள ஒரு வாக்கியம். நீங்கள் யார் என்பது எனது கேள்வி. நீங்கள் யார் என்பது தான் எனது முதல் கேள்வி. இது எப்படி சொல்கிறது? Who are you is my first question. ஸோ இந்த கேள்வி எப்படி வந்திருக்கு பாருங்களேன். ஃபஸ்ட் இருக்கிறது கேள்வி, அடுத்து இருக்கிறது கேள்விகள் கிடையாது. இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் சென்டென்ஸு கேள்விகள் கிடையாது. இந்த மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ இந்த வாக்கியங்களை நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்கள். இது என்ன, இது என்ன என்பது தான் சந்தேகம். இந்த வாக்கியங்களை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நவ் இது என்ன அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. வாட் இஸ் திஸ் அப்படின்னா இது என்ன. அடுத்தது பாருங்கள், வாட் இஸ் திஸ் இஸ் டவுட். இது என்ன என்பது சந்தேகம். இப்போ அதே வாக்கியத்தை இது என்ன என்பது தான் அவர்களது சந்தேகம் அப்படின்னு மாற்றணும். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும். வாட் இஸ் திஸ் இஸ் தேர் டவுட். தேர் அப்படிங்கிறது ப்ரொனவுன். ப்ரொனவுன்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் கரெக்டாக இங்கிலீஷில் சென்டென்சஸில் ஃப்ரேம் பண்ண முடியும். நவ் ட்ரை தீஸ் சென்டென்சஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எ கொஸ்டின். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள். செகண்ட் வந்து சென்டென்ஸ். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பது ஒரு முக்கியமான கேள்வி. How are you? நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள். How are you is an important question. அதை வாசிக்கிறப்ப How are you is an important question இந்த மாதிரி வாசிக்க கூடாது. How are you is an important question. அந்த யூக்கு அப்புறம் ஒரு பாஸ் கொடுக்கணும். How are you is an important question. ஓகே, இது ஒரு முக்கியமான கேள்வி. அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதுதான் எனது முதன்மையான கேள்வியாக இருக்கிறது. இப்போ அந்த சென்டென்ஸ் எப்படி வருது பாருங்கள். How are you is my primary question. பிரைமரி அப்படின்னா என்னது? முதன்மை. ஓகே, ஃபர்ஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஹவ் ஆர் யூ இஸ் மை பிரைமரி கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். ஹவ் ஆர் யூ இஸ் மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டின்ஸை ட்ரை பண்ணுங்கள். என்னவாக இருந்ததுன்னு இருக்கு. இருந்தது அப்படின்னா கடந்த காலம். என்னவா இருக்குது அப்படின்னா இப்போ பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு அர்த்தம். என்னவா இருந்துச்சு அப்படின்னா அது நடந்து முடிஞ்சிருச்சு, அது கடந்த காலமாக இருக்குது. ஸோ வாட் இஸ் தேட்டுக்கு பதிலாக வாட் வாஸ் தேட். அது என்னவாக இருந்தது என்பது எங்களுக்கு தெரியவில்லை. இப்போ இந்த வாக்கியத்தை வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். We don't know what that was. எப்படி வந்திருக்கு பாருங்கள். வாட் வாஸ் தேட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கொஸ்டின். அடுத்தது அதே கேள்வி எப்படி சென்டென்ஸாக மாறி இருக்கு பாருங்கள். ஒரு நார்மல் சென்டென்ஸாக we do not know what that was. இப்போ இந்த வாக்கியங்களை ட்ரை பண்ணுங்கள். அது என்னவாக இருந்தது என்பது ஒரு புதிராக இருக்கிறது. புதிருக்கு இங்கிலீஷில் என்ன? யோசிச்சு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்க. வாட் வாஸ் தேட் இஸ் a mystery. ஓகே, இஸ் a mystery, இஸ் a suspense அப்படின்னு சொல்லலாம், இஸ் a secret அப்படின்னு சொல்லலாம். யார் அவர்கள்? ரொம்ப ஈஸியான கேள்வி தான். யார் அவர்கள் என்பது எனக்கு முக்கியமில்லை. இது இங்கிலீஷில் சொல்லுங்கள். Who are they? யார் அவர்கள். Who are they is not important for me. யார் அவர்கள் என்பது எனக்கு முக்கியமில்லை. Who are they is not important for me. யார் அவர்கள் என்பது எங்களது கேள்வி இல்லை அப்படின்னு சொல்லணும். Who are they is not our question. எங்களுடைய கேள்வி அது இல்லை. Who are they is not our question. ஸோ ஃபஸ்ட்டு அது கேள்வி. Who are they? யார் அவர்கள். அடுத்த ரெண்டு சென்டென்ஸும் நார்மல் சென்டென்ஸ், அசர்ட்டிவ் சென்டென்ஸ். Who are they is not important for me. Who are they is not our question. உனது கார் எங்கே இருக்கிறது? உனது கார் எங்கே இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். உனது கார் எங்கே இருக்கிறது என்பது இத்தருணத்தில் முக்கியம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியங்களை
ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். வேர் இஸ் யுவர் கார்? வி நோ வேர் யுவர் கார் இஸ். ரெண்டுமே வந்துருச்சு. வேர் இஸ் யுவர் கார்? வி நோ வேர் யுவர் கார் இஸ். உன்னுடைய கார் எங்கே இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியும். இப்போ லாஸ்ட் சென்டென்ஸ். வேர் இஸ் யுவர் கார் இஸ் இம்பார்ட்டண்ட் அட் திஸ் மூமெண்ட். இந்த தருணத்தில், அட் திஸ் மூமெண்ட். உனது மதிப்பெண் என்ன? உனது மதிப்பெண் என்ன என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். உனது மதிப்பெண் என்ன என்பது அனைவரின் எதிர்பார்ப்பு. வாட் இஸ் யுவர் மார்க்? உன்னோட மார்க் என்ன? ஐ வாண்ட் டு நோ வாட் யுவர் மார்க் இஸ். உன்னோட மார்க் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். உனது மதிப்பெண் என்ன என்பது அனைவரின் எதிர்பார்ப்பு. இதை சொல்லணும். வாட் இஸ் யுவர் மார்க் இஸ் எவ்ரி ஒன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன். எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது நவுன். வாட் இஸ் யுவர் மார்க் இஸ் எவ்ரி ஒன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இந்த மாதிரி வாக்கியங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃப்ரேம் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.